கவி கேட்க வந்தோர்க்கு வணக்கம். செவி சாய்த்து தொட்டப்புறத் தமிழர் என்னும் கவிதையை கேளுங்கள். ஏனிந்தக் கொடுமைமிகு வாழ்வு இங்கே எழிலாக வாழ்ந்திடலாம் பாரீரங்கே. சீனிக்குக் காக்காயை ஓட்டும் வேலை சீக்கிரமாய் பணம் சேரும் சிறுமை ஓடும். கோணியிலே பணமள்ளிக் கொண்டு வந்தே கோபுரத்தில் வாழ்ந்திடலாம் வாரீர் என்றே. தேனொழுக கங்காணி பேசும் பேச்சில் தெரியாமல் தமிழரெல்லாம் மயங்கிப் போனார். ஆண்டாண்டு காலமாய் நாட்டை ஆண்ட அருந்தமிழர் கூட்டந்தான் சோற்றுக்கின்றி கூண்டோடு களமேறி அடிமையாகி கூலியாக கோழையாக வந்த பின்னால் காண்கின்ற நிலையென்ன இந்த நாட்டில்? காடழிக்கும் வேலைதான் காத்திருக்க நான் பாய்ந்த மானானார் தமிழரெல்லாம் நமையொட்டி வந்தவர்தாம் கொழுக்கலானார். ஒப்பில்லா புகழ் கொண்ட தமிழன்னந்தோ உழைப்பதற்கே புறப்படுத்தான் கடல் கடந்து. ரப்பர் தென்னை செம்பனை தோட்டங்கள் தம்மில் ராப்பகலாய் பாடுபட்டான் உடலந்தேய்ந்து. எப்படியோ கிடந்த கொடுங்காடுங்கூட எழில் மாட மாளிகையாய் மாறலாச்சு. ஒப்பில்லா தமிழ் மகனின் உடலம் மட்டும் ஓடாகி கூடாகி போகலாச்சு. கொட்டுகின்ற இடி மின்னல் மழையில் தன்னை கொத்துகின்ற நச்சரவும் வனவிலங்கு கொட்டுகின்ற மடமைத்தேன் அறியாமை பேய். கூடி நின்று கொக்கரிக்க வெள்ளை காக்கா கட்டளைக்கு தாழ்வணிந்து கடமையாற்ற கடும் புலியும் பெரும் மரமும் சிலரை கொல்ல இட்டு மனம் கலங்காத தமிழர் இங்கே இன்னுயிரை விட்ட வண்ணம் நாட்டை ஆண்டார். விடி வெள்ளி தோன்று முன்னே பெரட்டில் விடிவதற்கு முன்னாலே காடு சென்று கடிக்கின்ற அட்டைகட்கும் குருதி தந்து கடமைதனை செய்தாலும் கால் வயிற்றுக் பிடிச்சோறும் கிடைக்காது என்ற போதும் பேச்சாளர் தமிழரினம் உள்ளொடுங்கி நடமாடும் பிணமாக ஆனதையா. நாவிருந்தும் ஊமையென நின்றதையா. இதுகாரும் அமைதி காத்து கவிதை இன்பத்தை செவியில் ஏற்றிய அவையினருக்கு மிக்க நன்றி.